வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மின்மினி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் ஆஸ்ட்ரோ ஃபர்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் மனிதனோட குற்ற உணர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு எமோஷனல் டிராமா. அதாவது ஒரு நபர் யாரோட உயிரையாவது காப்பாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பயங்கரமா கொண்டாடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே அந்த முயற்சியில அந்த நபர் இறந்து போயிட்டா அந்த நபரை ஸ்டில் கொண்டாடுவாங்க. பட் அந்த காப்பாற்றப்பட்ட நபர் இருப்பார்ல, அவருக்கு காலம் முழுக்க ஒரு கில்ட் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கில்ட்டை மையமா வச்சுதான் இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படம் ஸ்டார்ட் ஆறது ஒரு போர்டிங் ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல வந்து சபரி அண்ட் பாரி அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. பாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் மேன். அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சபரியை பொறுத்த வரைக்கும் பயங்கர ரிசர்வ்டு டைப். ஆனா நல்லா படிக்கக்கூடிய பையன். ஒரு ஆபத்துல இருந்து சபரியோட உயிரை பாரி காப்பாத்துறான். அந்த முயற்சியில பாரி இறந்து போயிடுறான். அதனால சபரிக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் அப்படின்றது உண்டாயிருது. இன்ஃபேக்ட் அந்த கில்ட்டோடய அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். பாரியோட ஆசைகள் எல்லாத்தையும் தன்னோட ஆசைகளா நினைச்சுக்கிறான். அந்த மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமாட்டு அவன் இமாலயாஸ்க்கு வந்து ஒரு பைக் ட்ரிப் மாதிரி போயிட்டு இருப்பான். அந்த டைம்ல தான் எஸ்தரை வந்து அந்த ட்ரிப்ல சந்திக்கிறான். எஸ்தர் யாரு, பாரிக்கும் சபரிக்கும் எஸ்தர் எப்படி கனெக்டட் அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம், இந்த படத்துல இவங்க காட்டியிருக்கக்கூடிய சில புதுமையான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இதுல சின்ன பசங்களா நடிச்சிருப்பாங்கல்ல, அதே கேரக்டர்ஸ் தான் வளர்ந்ததுக்கு அப்புறமும் வந்து நடிப்பாங்க. அது கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறமாட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு நாள் பொறுத்திருந்து எடுத்ததுக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி அந்த இமாலயாஸ் போர்ஷன் அதை இவங்க காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபீல் குட் வைப்பை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த சர்வைவர்ஸ் கில்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த டிராஜடியை காட்டின விதம், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றதெல்லாம் நல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நான் பாக்குறது, ஒரு உயிரோட்டமே இல்லாம இந்த கதை நகருதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது இதுல காட்டக்கூடிய எமோஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் நிறைய இடங்கள்ல ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன் ஃபீல்டாலாம் இல்ல, ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா ஹியூமரை திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஹிமாலயாஸ் போர்ஷன்லயுமே நிறைய ஃபீல் குட்டான மொமெண்ட்ஸ் இருந்தாலும் அதுல பெரிய லெவல்ல அவங்களுக்கு சேலஞ்சஸ் அப்படின்றதெல்லாம் இருந்த மாதிரி இல்ல. ஸ்டார்டிங்ல எஸ்தருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் எந்த பெரிய பிரச்சனையும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப நார்மலாவே கடந்து போன மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க. பட் இன்னுமே எங்கேஜிங்கா கொடுத்துருக்கலாம் அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.